நக்கீரன் கோபால் அவர்கள் பத்திரிகை துறையில் ஒரு புரட்சியவே ஏற்படுத்தினவர். அதுவும் வீரப்பன் அவர்களுடைய விவகாரத்தில் இவர் பண்ண சம்பவங்கள் ஒவ்வொன்றும் இப்போ வரைக்கும் மறக்க முடியாமல் இருக்குது. இப்போ அந்த சம்பவத்தை பற்றி இவர் பேசினாலும் அதை உட்காந்து நாள் பூரா கேட்குறதுக்கு மிகப்பெரிய கூட்டமே இருக்காங்க, ஆர்வம் உள்ளவங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா நரேட் பண்ணக்கூடியவர், நல்ல ஒரு பத்திரிகையாளர். இவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு நண்பர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல இடங்களில் பல பேட்டிகளில் சூப்பர் ஸ்டாரை பற்றி ரொம்ப பெருமிதமாக ரொம்ப உயர்வாக வந்து அவர் வந்து பேசியிருப்பார். இப்போது சமீபத்தில் ஒரு மேடையில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து ஒரு விஷயம் சொல்லும்போது ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு. அது நமக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது, நெகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா, நக்கீரனுடைய வளர்ச்சி, நக்கீரன் பத்திரிகை அடைந்திருக்கக்கூடிய உயரத்துக்கு, வளர்ச்சிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்படி அப்படின்னா, நக்கீரனில் முன்னாடிலாம் அந்த 80s 90ஸில் வந்து ரஜினி ரசிகன் அப்படின்னு சொல்லி ஒரு இதழ் ஒன்று வந்துச்சு. அந்த ரஜினி ரசிகன் இதழ் வந்து தொடர்ந்து வரும்போது நிறையா பேர் அதை வாங்கி படித்தாங்க. அதை பற்றி இவர் சொல்லும்போது, ரஜினி ரசிகன் வந்து நக்கீரன்லேருந்து வரக்கூடியது தான் ரஜினி ரசிகன். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்க, ரஜினி ரசிகன் தான் மெயின் பத்திரிகை போல இருக்கு, நக்கீரன் வந்து ரஜினி ரசிகன்லேருந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகை தான் நக்கீரன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரஜினி ரசிகன் தான் ஒரு மெயினான ஒரு பத்திரிகையாக, ஒரு மேகசினாக அப்போ வந்து அறியப்பட்டுச்சு. அப்படி ரஜினி ரசிகனால் அதை வாங்கிறதுக்காக நக்கீரன் வாங்கி நிறையா பேர் படித்தாங்க. அப்படி ரஜினி ரசிகனாலேயே வளர்ந்தது தான் எங்கள் நக்கீரன். நக்கீரனுடைய வளர்ச்சிக்கு ரஜினிகாந்த் அவர்களும் அந்த ரஜினி ரசிகன் வந்து அந்த இதழ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாங்கன்னா, அப்போ எத்தனை ஊடகங்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி எத்தனை ஊடகங்கள் வந்து உயர்ந்திருக்கு ரஜினிகாந்த் அவர்களால் அப்படிங்கிறத நினைக்கும் போது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. இப்போ ஒரு மனிதரால் இவ்வளவு தூரம் பல பேர் உயர்றதுக்கு காரணமாக இருக்க முடியுமா அப்படின்னா, வேறு எந்த நடிகராவது, வேறு எந்த பிரபலத்துக்காவது இந்த அளவுக்கு நடந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் அது எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, பல ஊடகங்கள் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி வளர்ந்த பல ஊடகங்கள், அதே ரஜினிகாந்த் அவர்களை வந்து விமர்சிக்கிறதுக்கும் அதே ஊடகங்கள் விமர்சித்தும் வந்து தங்களுடைய பிழைப்பை வந்து ஓட்டுறதை வந்து நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் சொல்லுவாங்க, பிழைக்கவும் ரஜினி, பழிக்கவும் ரஜினி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறையா பேர். அந்த வகையில் எப்படியோ தன்னால் பலனடைஞ்சால் போதும் அப்படிங்கிறது தான் சூப்பர் ஸ்டாருடைய எண்ணமாக இருக்கும் எப்போவுமே. அதே நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் தேவையான இடங்களில் ஊடகங்களுக்கு நல்ல விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. சமீபத்தில் கூட ஒரு மேடையில் அது சூப்பராக சொல்லியிருப்பார். பால்லேருந்து தண்ணியை பிரித்தா எது தண்ணி எது பாலுன்னு தெரியாத அளவுக்கு சில செய்திகள் வருது. ஊடகங்கள் நீங்கள் செய்தியை வந்து நேர்மையாக வந்து வெளியிடணும், நடுநிலையாக இருக்கணும். சில ஊடகங்கள் சில கட்சி சார்பில் இருப்பீங்க, ஆனால் நடுநிலையாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் சரியாக அந்த பணியை வந்து செய்யணும், அறநெறி தவறாமல் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில் வந்து பேசியிருப்பார். அந்த வகையில் எப்போவுமே இந்த ஊடக தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் செய்திகள் வந்து சரியாக, உண்மையான செய்திகள் வந்து மக்களை வந்து போய் அடையும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் நக்கீரனுடைய வளர்ச்சிக்கு சூப்பர் ஸ்டாரே காரணம் அப்படின்னு அதே நக்கீரனை சேர்ந்த கோபால் அவர்களே சொல்லியிருக்கக்கூடியது நிச்சயமாக ஒரு தரமான ஒரு சம்பவம் தான். நீங்கள் கோபால் அவர்களுடைய, நக்கீரன் கோபால் அவர்களுடைய கருத்து குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.